மும்பை இந்தியன்ஸ்க்கும் ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் நடந்த பரபரப்பான ஐபிஎல் ஃபைனல்ல மும்பை இந்தியன்ஸ் ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸை சூப்பரா ஒரு ரன் வித்தியாசத்துல வீழ்த்திருக்காங்க. இந்த மேட்சோட ரிவ்யூ தான் வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு தமிழ் கிரிக்கெட் ரிவ்யூ. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். டாஸ் ஜெயிச்ச மும்பை இந்தியன்ஸ் முதல்ல பேட்டிங்கை தேர்வெடுத்ததுனால பார்த்திவ் பட்டேலும் சிமன்ஸும் வந்து ஓபனிங் விளையாடுறதுக்காக வந்திருந்தாங்க. உனத் கட் போட்ட மூணாவது ஓவர்ல பார்த்திவ் பட்டேல் தாக்கர் கட்டியும் சிமன்ஸ் உனத் கட் கட்டியும் கேட்ச் கொடுத்ததுனால 3 ஓவர் முடிவுல மும்பை இந்தியன்ஸ் 9 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்துட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் இதுக்கு அப்புறமா சூப்பரா போலிங் போட்டு ரன்ஸ் வந்து கண்டெயின் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபெர்கசன் போட்ட 6வது ஓவர்ல ரோஹித் சர்மா வந்து பொங்கி எழுந்து 4 4 அடிச்சதுனால மும்பை இந்தியன்ஸ் பவர் பிளே முடிவுல 32 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்திருந்தாங்க. சாம்பா போட்ட 7வது ஓவர்ல 54 ஒரு 4 அடிச்சிருந்தாலும் ஃபெர்கசன் போட்ட 8வது ஓவர்ல ஒரு காலி ஆயிட்டாரு. பட் இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் போட்ட 10வது ஓவர்ல குருணுல் பாண்டியா ஒரு 4 அடிச்சதுனால 10 ஓவர் முடிவுல மும்பை இந்தியன்ஸ் 56 ரன்னுக்கு 3 விக்கெட் இழந்துட்டாங்க. என்னப்பா ரன் ரேட் 6 ரன் கூட வரல. இது என்ன T20 இல்ல டெஸ்ட் மேட்சா? பண்றது சாம்பா போட்ட 11வது ஓவர்ல ரோஹித் சர்மா வந்து தாவர கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. இதுக்கு அப்புறமா பொல்லாடு தான் உள்ள வந்திருந்தாரு. பொல்லாடு இவரை பத்தி சொல்லியே ஆகணும். இவர் வந்து சந்திரமுகி படத்துல வர ஜோதிகா மாதிரி தான். இருக்குது இவர் என்ன பண்ணாருன்னா சந்திரமுகி படத்துல எப்படி கங்கா வந்து சந்திரமுகியா ஒரு நிமிஷம் மாறுவாங்களோ அதே மாதிரி ஒரு நிமிஷமா அஃப்ரிதியா மாறி ஒரு 6 அடிச்சுட்டு அப்புறமா வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. சோ வந்து அஃப்ரிதியோட வந்து மானத்தை இவர் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லணும். அவுட் ஆனதுனால மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் 11 ஓவர் முடிவுல 65 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்திருந்தாங்க. சாம்பா போட்ட 14வது ஓவர்ல ஹார்திக் பாண்டியா ஒரு 6 அடிச்சிருந்தாலும் டேனியல் கிருஷ்ணன் போட்ட 15வது ஓவர்ல ஒரு LPW முறையில அவுட் ஆயிட்டாரு. அடுத்து வந்த கரண் சர்மாவும் தாக்கர் போட்ட 15வது ஓவர்ல ரன் அவுட் ஆனதுனால மும்பை இந்தியன்ஸ் 15 ஓவர் முடிவுல 81 ரன்னுக்கு 7 விக்கெட் இழந்துட்டாங்க. ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸோட விக்கெட் வந்து மடமட சரிச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம குருணுல் பாண்டியா இவர் வந்து சங்கர் சிமெண்ட் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இந்த விளையாடிட்டு இருந்தாரு. இவர் கூட மிச்சல் ஜான்சனும் கை கோர்த்ததுனால ஓரளவுக்கு ரன்ஸ் அவங்களுக்கு வர தொடங்கிச்சு. கிருஷ்ணன் போட்ட 20வது ஓவர்ல குருணுல் பாண்டியா ஒரு 4 ஒரு 6 அடிச்சிருந்தாலும் இதே ஓவர்ல வந்து ரஹானே கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனதுனால ஒரு வழியா மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவர் முடிவுல 129 ரன்னுக்கு 8 விக்கெட் இழந்துட்டாங்க. ஏப்பா 200 ரன் அடிப்பாங்கன்னு பார்த்தா வெறும் 129 ரன் அடிச்சிருக்காங்க. ஏன் நீ வேணா அவங்களுக்கு பதிலா போய் ஆடிட்டு வாங்க. ரொம்பவே பிலோ பாஸ் ஸ்கோரான 130 ரன் வந்து மும்பை இந்தியன்ஸ் பூனேக்காக செட் பண்ணி கொடுத்ததுனால திருப்பதியும் ரஹானேவும் தான் ஓப்பனிங் விளையாடுறதுக்காக வந்திருந்தாங்க. ரொம்பவே ஸ்லோவா தான் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லணும். 3வது ஓவர்ல வந்து திருப்பதி வந்து LPW முறையில் அவுட் ஆனதுனால 3 ஓவர் முடிவுல பூனே 22 ரன்னுக்கு 1 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. இதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஸ்மித்தும் ரஹானேயும் ரன்களை வந்து சேர்த்ததுனால 10 ஓவர் முடிவுல பூனே 58 ரன்னுக்கு 1 விக்கெட் இழந்திருந்தாங்க. ரஹானே ஹார்திக் பாண்டியா போட்ட 11வது ஓவர்ல ஒரு 4ம் ஜான்சன் போட்ட 12வது ஓவர்ல ஒரு 4ம் அடிச்சிருந்தாலும் இதே ஓவர்ல வந்து அவர் பொலாட் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனதுனால 12 ஓவர் முடிவுல ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ் 71 ரன்னுக்கு இப்ப 2 விக்கெட் இழந்துட்டாங்க. தோனி வந்த உடனே அப்பாடா தோனி வந்துட்டாரு இனிமே வந்து பூனே ஈஸியா ஜெயிச்சிரும்னா நினைக்கிறதுக்குள்ளேயே பும்ரா போட்ட 17வது ஓவர்ல வந்து பார்த்திவ் பட்டேல் கிட்ட வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஆமாயா 17 ஓவர் முடிவுல பூனே 100 ரன்னுக்கு இப்ப 3 விக்கெட் இழந்துட்டாங்க. ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இந்த மேட்ச்ல கடைசி 12 பால்ல 23 ரன் அடிச்சா வின்னு அப்படிங்கிற சூப்பரான நிலைமையில தான் மேட்ச் போயிட்டு இருந்தது. பும்ரா போட்ட 19வது ஓவர்ல ஸ்மித் சூப்பரா ஒரு 6 அடிச்சதுனால இந்த ஓவர்லயே அவங்களுக்கு 12 ரன் கிடைச்சது. 6 பாலுக்கு 11 ரன் அடிச்சா வின்னு அப்படிங்கிற நிலைமையில ஜான்சன் போட்ட 20வது ஓவர்ல திவாரி ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சூப்பரான 4 அடிச்சாரு. எல்லாருமே வந்து கண்டிப்பா பூனே ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல திவாரி ஸ்மித் இவங்க 2 பேருமே அடுத்தடுத்து வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாங்க. கடைசி ஒரு பால்ல 4 ரன் அடிச்சா வின்னு அப்படிங்கிற நிலைமையில எல்லாருக்குமே டென்ஷன் எகிரிடுச்சு. எல்லாரும் அவங்க நகத்தை வர கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி ஒரு பால்ல பூனேவால வெறும் 2 ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. டேனியல் கிருஷ்ணனும் ரன் அவுட் ஆனதுனால மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை 1 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சது மட்டும் இல்லாம IPL 2017 பட்டத்தையும் ஜெயிச்சுட்டாங்க. இல்ல மும்பை ஜெயிச்சிட்டாங்க. IPL வரலாற்றிலே மும்பை இந்தியன்ஸ் 3வது முறையா வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்களை நம்ம பாராட்டியே ஆகணும். சரி சொல்லு. மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வந்து பிலோ பார் ஸ்கோரை வந்து கொடுத்திருந்தாலும் பூனே சூப்பர் ஜெயின்ஸ் வந்து அடிக்கவே விடாத அளவுக்கு சூப்பரா போலிங் போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து இது வெல் டிசர்வ் விக்டரி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பூனே சூப்பர் ஜெயண்ட் இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ரீச் பண்ணி இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணதே ஒரு பெரிய விஷயம் தான். IPL வெற்றிகரமா வந்து முடிஞ்சு போயிருக்கு. அடுத்த சீசனுக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வருது. சரி நீயே சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜியோ 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 தந்தனாதன்.